ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्। ॐ तपोनिष्ठा करिष्ठां तां त्यागवैराग्यभूषितां नमामि भारती प्राणां मातरं शारदात्मजाम्. மலர்கொத்தில் சிறந்த மலர் அப்படிங்கிற தொடரை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனோட தொடர்ச்சி தான் இது. அதில் நம்ம பார்த்தது ஸ்ரீ சாரதா மடம் உருவானதை பற்றி பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சாரதா மடத்தை உருவாக்கியவங்களை பற்றி பார்ப்போம். ஸ்ரீ சாரதா மடம் வெறும் கல், மண், சிமெண்டால் மட்டும் கட்டியது கிடையாது. அது தபஸ்னால் ஆனது. ஒருத்தருடைய தவத்தினால தான் மடம் கட்டப்பட்டிருக்கு. சுவாமிஜி பெண்களுடைய கல்வியிலையும் ஆன்மீகத்திலையும் தன்னம்பிக்கையிலையும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க இல்லையா? இந்திய பெண்கள் மீண்டும் ஒரு வேதகால பெண்களான கார்கி மைத்ரேய மாதிரி உயர்ந்த ஞானமும் ஆன்மீக திறனும் கொண்டவங்களாக உருவாகணும்னு அடிக்கடி சுவாமிஜி சொல்லுவாங்க. அதன் விளைவாகத்தான் உருவாகியவங்க நம்ம பாரதி பிரணாம் மாதாஜி. அவங்க மூலமாக தான் ஸ்ரீ சாரதா மடம் ராமகிருஷ்ண சாரதா மிஷன்கிற ஒரு ஆன்மீக அமைப்பு உருவாகியது. பெண்களுக்குன்னு ஒரு உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கை, அதாவது சந்நியாச வாழ்க்கை கிடைக்கணும்னு சுவாமிஜியோட கனவை நிறைவேற்றியவங்க தான் நம்ம பாரதி பிரணாம் மாதாஜி. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம்ங்கிற அந்த சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு குரு மகாராஜ் எப்படி சுவாமிஜியை தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி ஸ்ரீ சாரதா மடத்தை ஆரம்பிப்பதற்கு ஜெகஜனனி அன்னை ஸ்ரீ சாரதாம்மா பாரதி பிரணாம் மாதாஜியை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஜெகஜனனி கூடையே இருந்து வளர்ந்தவங்க. சாரதாம்மாவோட நேரடி சிஷ்யையாகவும் இருந்தாங்க. பெண்களுக்காக துறவற வாழ்க்கை வளர்த்த ஒரு முன்னோடி. ஸ்ரீ சாரதா மடத்தில் முதல் பிரசிடெண்டாக விளங்கிய ஒரு மகத்தான துறவி. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்கிதாயச்ச அப்படிங்கிற அந்த லட்சியத்தின்படி அவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எப்படியெல்லாம் மாதாஜி வாழ்ந்து அந்த லட்சியத்தை அடைந்தாங்கங்கிறத இப்போது பார்ப்போம். மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் குப்டிபாடாங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே இறைபக்தி நிறைந்த ராஜேந்திரநாத் முகர்ஜி, சுஷிலா தேவிங்கிற தம்பதியினர் வசித்து வந்தாங்க. சுஷிலா தேவி இயற்கையிலேயே ஒரு அசாதாரணமான சகிப்புத்தன்மை, ஒரு அமைதியான குணமும் கொண்டவங்களாக இருந்தாங்க. 1894 வருஷம் ஜூலை மாதம் பூரியில் ஜெகநாதருடைய தேர் திருவிழா நடக்கும். அந்த தேர் திரும்பி செல்கிற நாளுக்கு உல்டோ ரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த புனித தினத்தில் தான் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பாருள்னு பேர் வச்சாங்க. பாருள் அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மலர் இப்போது ஒரு சிறந்த மலராக மலர்ந்து மனம் வீசுகிறது. சுஷிலா தேவிக்கு பாருள் பிறக்கிறதுக்கு முன்னாடி 2 ஆண் குழந்தை பிறந்து சீக்கிரமாகவே அந்த குழந்தை இறந்துருச்சு. பாருளுக்கும் எப்பவும் காய்ச்சல், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இப்படியே இருந்துச்சு. ஆயுர்வேத சிகிச்சை பிறகு தான் சரியாகும். அதனால் அந்த கிராமத்தில் தொடர்ந்து இருக்க பாருளுடைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. கல்கத்தாக்கு போகலாம்னு நினச்சாரு. பாருளுடைய தாய் வழி பாட்டனார் பாக் பஜாரில் போஸ்பாராங்கிற சந்தில் இருந்தாங்க. அங்கே பக்கத்திலே தான் தூய அன்னை சாரதாமாவோட வீடும் அப்புறம் சகோதரி நிவேதிதையோட வீடும் அதே தெருவில் தான் பக்கத்தில் இருந்துச்சு. பாருளுடைய தாத்தாவுடைய குடும்பம் நல்ல ஒரு வசதியான குடும்பமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு கூட்டு குடும்பமாக தான் அங்கே வாழ்ந்தாங்க. கூட 2-3 பேர் வீட்டுக்கு வேலைக்கும் வச்சு 2 பேரை வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க செல்வ செழிப்பாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தாங்க. சுஷிலா தேவியும் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பா தன்னோட மகளை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு
அவங்க குடும்பத்தையும் தன்னோட கூட தங்க வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் பாருள் வந்து எப்போவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாருக்கும் வீட்டில் ஏதாவது வேலையில் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருளோட தாயோட கடைசி சகோதரி வந்து பிரபுல்லமுகி தேவி. இவங்க வந்து பாருளை விட 3 வயசு தான் பெரியவங்க. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அன்னையோட வீடு, பிறகு குருமராஜ் பக்தரான பல்ராம் போஸ், கிரீஷ் கோஸ் வீடு எல்லாமே பாருளோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பாருளுக்கு தெருக்கூத்து நாடகம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 5 வயசில் மெத்தோடிஸ்ட் கிறிஸ்துவ மிஷனரி ஸ்கூலில் சேர்ந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியில் தான் போஸ்பாராங்கிற தெருவில் சகோதரி நிவேதிதா ஸ்கூல் வந்து இருந்துச்சு. எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ஸ்கூல்னால் ஒரு தனி ஈர்ப்பு வந்து இருந்தது. அந்த பிள்ளைங்களுடைய கண்கள் படுற மாதிரி நிறைய விதவிதமான பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. விருப்பம் இருக்கிறவங்க யாருனாலும் அதை எடுத்து விளையாடுறதுக்கு அனுமதி இருக்குது. விளையாண்ட பிறகு அந்த பொம்மையை எடுத்த இடத்துலையே திருப்பியும் வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்தது. பாருளும் அவளுடைய ஃப்ரெண்டு பிரபுல்லமுகி தேவியும் பிரபுல்லமுகி தேவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நிவேதிதா ஸ்கூலுக்கு உள்ளே எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்த உடனே அங்கே இருக்கிற கலர் பொம்மையெல்லாம் பார்க்குறாங்க. உடனே உள்ளே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னாச்சு, ஸ்கூலில் போய் அவங்களுடைய ஸ்கூலில் போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. அப்போது அவங்களுடைய டீச்சர் வந்து திட்டுறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பலனுமே இல்லை. விளையாட்டு வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டு ஒரு நாள் சாயந்தரம் இதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரையும் பெஞ்சில் நிற்க வச்சு ரூமை வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஸ்கூலில் சுத்தம் பண்ணுற ஒரு பெண் வந்து ஸ்கூலை சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பிள்ளைங்கள அவங்கவுங்க வீட்டில் போய் விட்டுட்டு வர போயிருந்தாங்க. அப்போது பாருள் கூட இருக்கிற பிரபுல்லமுகி தேவி வந்து அழ ஆரம்பித்தாங்க. அப்போ பாருள் சொல்கிறாங்க, ஏன் இதுக்கு போய் இப்படி அழுகுற? ஸ்கூலில் சுத்தம் பண்ணுற அந்த அக்கா வந்து கதவை திறந்துடுவாங்க, இதுக்கு போய் இப்படி கோலை மாதிரி அழுகுறியேன்னு பாருள் வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்கிறாங்க. பாருள் சொன்ன மாதிரியே அந்த அக்கா வந்து கதவை திறந்துட்டாங்க. அப்போது பாருள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி, இனிமே இந்த ஸ்கூலில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன், கால் வைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுநாள் நிவேதிதா ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக சின்ன வயசுலேயே பாருளுடைய ஒரு அஞ்சாமை, தீர்க்கமான முடிவு எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க ஒரு சுய கட்டுப்பாட்டோடும் பெருந்தன்மையானவங்களாகவும் இருந்தாங்க. பாருள் 1902 நிவேதிதா ஸ்கூலில் சேர்ந்தாங்க. அதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. இங்கே தான் அவங்களுடைய தனித்தன்மையே மலர ஆரம்பித்தது. சாதுக்களுடைய சந்திப்பு, தொடர்பு எல்லாமே நிவேதிதா ஸ்கூலில் தான் கிடச்சிது. பாருள் ஒரு சிறந்த ஆன்மீக சாதகியாகவே வளர செய்தது நிவேதிதா ஸ்கூல் தான். இந்த எல்லா தூண்டுதலுக்கும் மூல காரணம் வந்து சிஸ்டர் நிவேதிதை தான். அயர்லாந்தில் பிறந்த நிவேதிதை சுவாமிஜியோட அரை கூவலுக்கு செவிசாய்த்து இந்தியாவுக்கே தன்னையே அர்ப்பணித்தாங்க. சுவாமிஜியோடைய இந்திய பணிக்காக தன்னுடைய ஊரை மறந்து உற்றார் உறவினரை எல்லாரையும் பிரிஞ்சு இங்கிலாந்தில் ஒரு நல்ல டீச்சராக வேலை பண்ணி இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னையே இந்த பணிக்காக முழுமையாக அர்ப்பணித்தவங்க தான் சகோதரி நிவேதிதை. இப்படி நிவேதிதையோட தூய்மை, துறவு, தொண்டு இதெல்லாம் பாருளுடைய இளம் உள்ளத்தில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தக்ஷிணேஸ்வரத்து காளி கோயிலுக்கும் வேலூர் மடத்துக்கும் புனித தலங்களுக்கும் அன்னை சாரதையோட வீட்டுக்கும் பிள்ளைகள் வந்து எல்லாரையும் அடிக்கடி கூட்டிகிட்டு போவாங்க சகோதரி நிவேதிதை வந்து. இப்படி சுவாமிஜி கண்ட லட்சிய பாரத பெண்களை உருவாக்குறதுல முழு மனதோடு செயல்பட்டாங்க சிஸ்டர் நிவேதிதை. பாருள் அன்னையை பார்த்தது முத பாக் பஜார் தெருவில் வாடகை வீட்டில் இருக்கும்போது தடவை அங்கே வச்சு பார்த்தாங்க. பிறகு 1909 உத்போதனில் அம்மா வந்தாங்க.
உத்போதனில் அம்மா தங்க ஆரம்பித்த உடனே சகோதரி நிவேதிதை வந்து ஸ்கூலுக்கு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அன்னையோட தரிசனம் வந்து பார்வலுக்கு கிடச்சிருந்தது. இப்படி அன்னையை பார்க்குற வாய்ப்பு வந்து சின்ன வயசுல இருந்தே கிடச்சிது. அப்புறம் சின்ன வயசில் இருந்தப்பமே துறவிகளோட கூட்டுறவும் கிடைக்க ஆரம்பிச்சது. அது பார்வலுக்கு வேலூர் மடத்துலையும் நிவேதிதையோட ஸ்கூல்லையும் சுவாமிஜி வந்து அடிக்கடி வருவாங்க. அப்போது பார்வல் சொல்கிறாங்க, சுவாமிஜியை பார்த்தா அவங்களுடைய கண்ணை பார்த்தா பெரிய பெரிய கண், அவங்களுடைய கம்பீரமான தோற்றம், உள்ளம் கவரும் ஆளுமை உடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜியை வர்ணித்து சொல்லுவாங்களாம் பார்வல். அப்புறம் சரத் மகாராஜை பார்த்துருக்காங்க. சரத் மகாராஜ்னா சுவாமி சாரதானந்தர். சாரதானந்த மகாராஜ் வந்து நிவேதிதா ஸ்கூலில் சாயந்தரம் ஸ்கூல் முற்றத்தில் உட்காந்து பகவத்கீதை கிளாஸ் எடுப்பாங்க. அப்போது பக்கத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாரும் உள்ள ரூமில் உட்காந்து கவனிப்பாங்க. அந்த பெண்களை எல்லாரையுமே கூட்டிகிட்டு வர்றதுக்கு சகோதரி ஒரு குதிரை வண்டியை ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. பார்வல் அப்புறம் மற்றும் சிறுமிகள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே முற்றத்தில் உட்காந்து மகாராஜ் சொல்கிறத கவனிப்பாங்க அந்த கிளாஸை. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பாதியிலேயே தூங்கிடுவாங்க. நிவேதிதை மறுபடியும் அவங்கள வீட்டில் போய் கொண்டு விட்டுட்டு வருவாங்க. பார்வலுக்கு வந்து சுவாமி சாரதானந்தர்கிட்ட ஒரு நல்லா நெருங்கி பழகக்கூடிய பாக்கியமும் கிடச்சிருந்தது. சாரதானந்த மகாராஜா தன்னோட அவங்க தந்தையாகவும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் தான் அவங்க நினச்சிருந்தாங்க. அன்னையோட பக்தை யோகின்மா கோலாப்மா இவங்களும் நிவேதிதா ஸ்கூலில் வந்து அடிக்கடி வருவாங்க. அங்கே வச்சு அவங்கள வந்து பார்வல் பார்த்துருக்காங்க. அவங்களுடைய தெய்வீக வாழ்க்கையினால் ஈர்க்கப்பட்ட பார்வல் வந்து அவங்களுடைய அன்புக்கும் வழிகாட்டுதலும் அவங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. அப்புறம் கோபாலேர்மாக்கும் சேவை பண்ணுற ஒரு பாக்கியமும் அவங்களுக்கு கிடச்சிருந்தது. இப்படி ஆன்மீக வாழ்க்கையில் உச்சத்தை அடைந்தவரோட அருளாசி கிடைக்க பெற்ற பார்வலோட இதயம் வந்து மலர ஆரம்பித்தது. பார்வலுக்கு 11 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட அவங்க பிறந்த ஊரான குப்திப்பாடாவுக்கு போகிறாங்க. கொஞ்சம் மாதம் அங்கே தான் தங்கியிருந்தப்போ அங்கே வந்து ஒரு வாட்டி களிமண்ணால் தேவதேவியரோட உருவம் பண்ணுறதுனா பார்வலுக்கு வந்து அது ரொம்பவே விருப்பம். அப்போ களிமண்ணால் தேவியோட உருவத்தை அமைச்சு தன்னோட தாய்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அம்மா, இந்த ஜெகத்தாத்ரி உருவத்துக்கு பூஜை பண்ண எனக்கு தெரியாது, நீங்கள் பூஜாரியை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு உடனே அவங்க பார்வலோட தாய் வந்து சரிம்மான்னு சொல்லிட்டு பூஜாரி வச்சு ஜெகத்தாத்ரி பூஜை வந்து நடத்துகிறாங்க. இப்போவும் குப்திப்பாடாவில் ஜெகத்தாத்ரி பூஜை செய்யப்பட்ட அந்த இடம் வந்து பாலகேஸ்வரி மண்டபம்ங்கிற பேரில் வந்து இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்வலோட இளமை பருவத்தை பார்த்தோம். அடுத்த தொடரில் இருந்து நம்ம பார்க்க போகிறது பார்வலுடைய போராட்ட காலம், கற்றுக்கொண்ட காலம், தவம், உலகத்திற்கு தன்னை கொடுத்த காலம் அப்படின்னு 4 பிரிவாக நம்ம பார்ப்போம். ஜெய்ராம் கிருஷ்ணா. நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருத விக்கிரகம் வை ஈஷாவதாரம் பரமேஷமீட்யம் துவம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாம. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.